கடந்து போகணும்னு சிந்திக்கிற மனுஷனுக்கு வாழ்க்கையில வர சின்ன சின்ன தடங்கல்களை கண்டு மட்டும் பயம் பொது உணர்வா இருந்தா அது தவறில்லை. அது நம்மள ஆட்கொள்ளும் போதுதான் சிக்கலே. ஆட்டி படைக்கும் பயத்தை அடக்கி தடைகளை தகர்க்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063294 0443042277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் அசோகன் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. டாக்டர், இப்போ இருக்கிற இந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஜெனரேஷன்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வேலைக்கு போறது அவங்க விருப்பப்பட்டாலும் ஹஸ்பண்ட் விருப்பப்படுறது இல்ல. அது எல்லாருமே முற்போக்கு சிந்தனை அந்த மாதிரி தான் இருக்காங்க, எல்லாருமே படிச்சவங்களா இருக்காங்க. ஆனாலும் அந்த தாட் எதனால வருது? ஒய்ஃப் வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர் பொழுது ஒரு குடும்பத்தை அழகா நிர்வகிக்கிறதுல ஒரு ஆணோ பெண்ணோ பார்க்கும் பொழுது பெண் நிச்சயமா நல்லா நிர்வகிக்கிறாங்க. அது ஒரு சுயநல காரணமா கூட இருக்கலாம். தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மா இருந்து வளர்க்கறதுன்றது அது ஒரு வித்தியாசமா தான் இருக்காங்க. பொருளாதார அடிப்படையில 2 பேரும் போறதை ஒத்துக்கொண்டா கூட ஆணுடைய மனசு என்னன்னா ஒரு அளவுக்கு இந்த பொருளாதார விஷயங்களை என்னால ஃபேஸ் பண்ண முடியும், குடும்பத்தை நடத்த முடியும், நான் எதிர்பார்க்கிற ஒரு கம்ஃபர்ட் லெவலை குடும்பத்துக்கு கொண்டு வர முடியும்ன்ற நிலைமையில அதுல ஒரு தப்பு இல்லை. அதாவது அவர்கள் கன்வின்ஸ் ஆகி அவங்க ஹோம் மேக்கரா இருக்கிறதுல தப்பு இல்லை. இது குடும்பத்தை ஒட்டி எடுக்கக்கூடிய முடிவா இருந்தா நல்லா இருக்கும். அல்லது கொஞ்சம் அடக்கி ஆளணும், வேலைக்கு போகக்கூடாது, எங்க நமக்குடைய சரிசமமா வந்துருவாப்புல, அல்ல வேலைக்கு போறதால வேறு விதமான நம்மளை எடுத்து பேசலாம், அந்த மாதிரி கொஞ்சம் லோ செல்ஃப் எஸ்டீம்ல சில பேர் சொன்னாங்கன்னா அது ஒரு கண்டனத்துக்கு வேணா எடுக்கலாம். குடும்பத்துக்காக கணவனோ அல்லது மனைவியோ வேலைக்கு எல்லா வேலைகளையும் பகிர்ந்து கொள்ளுகிறது அல்லது சில வேலைகளிலிருந்து விலகி இருக்கிறது அதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இப்போ கர்நாடகால இருந்து சாந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாந்தி. வணக்கம் மேடம். எனக்கு ஒரு 9 வயசு பையன் இருக்கான். சரிங்கம்மா. அவனோட ஆக்டிவிட்டிஸ் இத்தனை வரைக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா இருந்தான். ஆனா இப்ப திடீர்னு ரொம்ப அடமெண்டா பிஹேவ் பண்றான். ஸ்கூல்ல இருக்க எல்லா நோட் புக்ஸ்லயும் பேப்பர்ஸ் கிழிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க சின்ன சின்ன திங்ஸ் எதெல்லாம் நல்ல நல்ல வைஃபை, ப்ளூடூத் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அதான் என்ன பண்ணணும்னு கேட்கணும். சரிங்கம்மா. ஷீலா. ஆமா, ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தான்னு சொல்றீங்க. இந்த 3 இயர்ஸ்ல என்ன மாதிரி டெவலப்மெண்ட் அவனுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. பிகாஸ் அவன் இந்த 3 இயர்ஸ்ல கொஞ்சம் அந்த அடோலசன்ஸ், ஏர்லி அடோலசன்ஸ்ல அது மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆறாங்க, நிறைய தேவைகள் அவங்களுக்கு அதிகமாகிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க, இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வீட்லயும் அது மாதிரி இல்லையே அப்படிங்கிற விஷயத்துலனால அவன் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கானான்னு தெரியல. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இல்ல அது மாதிரி விஷயம்லாம் இல்ல, ஸ்கூல்ல வேற விதமா டீச்சர்ஸ் அவனுக்கு கொஞ்சம் பாடங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸ் அங்க சர்க்கிள் சரியில்லை, அது மாதிரி விஷயம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சோ எந்த மாதிரி விஷயத்துல அவன் இந்த அக்ரெசிவ் வந்திருக்குன்னு பாருங்க. நீங்க முடிஞ்ச ஒரு டாக்டரையும் போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி பாப்பாங்க எதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு அது உள்ள ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் கொடுப்பாங்க. சாந்திமா, ஷீலா சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த காரணத்தினால உங்களுடைய மகன் அப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கறத முதல்ல நீங்க தீர ஆலோசிச்சு விசாரிச்சு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு மருத்துவரை அணுகலாம். அடுத்ததா பாண்டிச்சேரியிலிருந்து வேலுமணி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் வேலுமணி. மேடம் வணக்கம். ஏழுமலையில ஏழுமலை மேடம். சொல்லுங்க ஏழுமலை. சாரி மேடம், அசோகன் சார் கிட்ட பேசணும். சொல்லுங்க. பேசலாம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வயசு ஒரு 34 வயசு ஆகுது சார். ஒரு 24, 25 வயசுலாம் சொந்தமா காரு பைனான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன் சார். அந்த காசு எல்லாம் எப்படி என்ன சின்னதில் கொஞ்சம் பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ், அதனால காரும் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த காரும் வித்துட்டேன். அடுத்தபடியா பைனான்ஸும் எப்படிதான் என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் பைனான்ஸும் என்னால நடத்த முடியல, பைனான்ஸும் பண்ண முடியாது, அதையும் பாதியிலே விட்டுட்டேன். இப்ப ரொம்ப கடன் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகி போச்சு சார் கடன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இடையில ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் ஒன்று கிடைச்சிது.
ஹலோ சொல்லுங்க சார். நான் இடையில எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சி ஒரு 2 வருஷம் ஆகுது சார். சரி. என்னால அந்த அளவுக்கு அந்த ஏற்கனவே பிசினஸ்ல ஏற்பட்ட அந்த நஷ்டத்தை ஈடுகட்டவே முடியல சார். என்னால அதுக்கு வட்டி கட்டுறதுக்கே என்னால முடியல. இப்ப நான் சம்பாதிக்கிறது கவர்மெண்ட்ல ஒர்க்ல சம்பாதிக்கிறது, அதனால வட்டி கட்டுறதுக்கே என்னால முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சில டைம்ல இன்னைக்கும் ஒரு நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியல. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 11 வருஷம் ஆகுது சார். வைஃபை இது வரைக்கும் நான் வேலைக்கு அனுப்பிச்சதும் கிடையாது. இப்போ ஒரு 2 மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் அவ்வளவு வைஃப் அந்த அளவுக்கு ஒரு செல்லமா அவங்கள அந்த அளவுக்கு நான் பாத்துப்பேன். 2 மாசமா அவங்க வேலைக்கு போறாங்க. அது எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கு. என்னால அந்த கடத்துல இருந்து என்னால மீளவே முடியல சார். அது வட்டி கட்டுறதுக்கு என்னால பத்தல. மைண்ட் எனக்கு வேற வேற மாதிரியா ஒரு தப்பான எண்ணமும் வருது. சரி, இந்த கடத்தெல்லாம் நம்ம அடைச்சி வேற நல்ல மாதிரியா நம்ம எல்லாரும் மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் அந்த ஒரு வெறியும் இருக்குது. ஆனா என்னால சமாளிக்கவும் முடியல சார். என்னால நான் வாங்குற சம்பளம் வட்டி கட்டுறதுக்கு என்னால பத்தல. என்னால சமாளிக்க முடியல. இதுல இருந்து நான் மீள்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா அந்த வியாபாரங்கள்ல முதல்ல நமக்கு தெரிஞ்ச வியாபாரத்துல நுழையிறது நல்லது. சின்ன அளவுல நீங்க முதலீடு பண்ணாலும் பெரிய அளவுல முதலீடு பண்ணாலும் மற்றவர்கள் சொல்லுவார்கள், அதெல்லாம் கேட்டுட்டு ஆசை காமிப்பாங்க. இதெல்லாம் உடனடியா பயங்கரமா சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தவர்களை நம்பி எந்த வியாபாரமும் நீங்க தொடங்க வேண்டாம். உங்களுக்கு அந்த வியாபாரத்துல ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரிஸ்க் என்ன, அந்த ரிஸ்க் வந்ததுன்னா ஒரு சமயத்துல வியாபாரம் சரியில்லை, அந்த பிசினஸ் சரியில்லை அப்படின்னா நிச்சயமா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கணும். நம்மளுடைய சேவிங்ஸ்ல சம்பாதிச்சுட்டு சேமிப்பு இல்லாம இருக்கிறது கூட பரவாயில்ல, கடன் இல்லாம இருக்கிறது தான் நிஜமான வாழ்க்கை. அரை காசு இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு செக்யூரிட்டி இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க வாங்குற ஒரு சம்பளம் அரசாங்கத்தின் மூலமா இருக்கிற சம்பளம் வட்டி கட்ட தான் போகுது. கடன் ஒரு வாழ்க்கையில நிச்சயமா கூடாது. எந்த நிலைமையில மற்றவர்கள் மதிக்க வேண்டும். உடனடியா நம்ம ஒரே நாள்ல அதாவது நூடுல்ஸ்ல தான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கு. அதையே இப்ப பேன் பண்ணிட்டாங்க. என்னன்னா இன்ஸ்டன்டா சக்சஸ் ஆக முடியாது, உடனடியா நம்ம வெற்றி அடைஞ்சிட முடியாது. கொஞ்சம் படிக்கட்டுகள் நடந்து படிப்படியா தான் முன்னேறணும். எனக்கு உண்மையிலே சிரமமா தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே வேற மாதிரி எண்ணங்கள்லாம் வருதுன்னு, அந்த மாதிரி எல்லாம் போயிடாதீங்க. அதாவது எங்கேயாவது எனக்கு தெரியல லஞ்சத்தை பத்தி பேசுறீங்களோ என்னன்னு தெரியல. கண்டிப்பா அந்த கடனை அடைங்க, சிக்கனமா இருங்க. அடுத்தவர்களுக்காக உங்க வாழ்க்கை இல்லை, நிம்மதி வேணும். நிச்சயமா இந்த பருவம், இந்த கடனை அடைக்கிற பருவம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் அதற்கு அப்புறம் கொஞ்சம் சில சமயம் நம்ம அனுபவங்கள் தான் வாழ்க்கை. சில அனுபவங்களுக்கு அதிக அளவுல நம்ம செலவழிச்சு பே பண்ணி சில பாடங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லா செலவுகளையும் குறைங்க, எளிமையா வாழுங்க, கடனை அடைங்க. எப்படியாவது கடனை அடைச்சிட்டு அதற்கு அப்புறம் வருகிற வருவாயில அதுக்கு கொஞ்சம் குறைஞ்ச அளவுல செலவு பண்ணிட்டு கொஞ்சம் சேமித்து இருந்தீங்கன்னா அதை விட பெரிய நிம்மதி கிடையாது. இதுக்காக நீங்க மாற்று வழிகள்ல வேறு தளங்கள்ல வித்தியாசமா யாராவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மண் அள்ளி போட்டுக்க வேண்டாம். ஏழுமலை, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்களும் உங்களுடைய மனைவியும் ஆலோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த கடன்ல அடைஞ்சிட்டாலே உங்களுக்கு இருக்கிற இந்த மனக்குழப்பங்கள் இருக்காது. அடுத்ததா நாமக்கல்ல இருந்து நவீன்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் நவீன்குமார். வணக்கம். அவர் இணைப்புல இல்ல. இப்ப நம்ம கூட பிரேமா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரேமா. வணக்கம். சொல்லுங்க. தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. நாங்க நல்லா படிப்பான், இங்க நல்ல ஸ்கூல்ல தான் படிக்க வச்சேன். சரி. இப்ப அவனு சென்னையில காலேஜ் சேர்த்திருக்கேன். சரி. ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்கிறான். ஆனா ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு ஒழுங்கா போக மாட்டேங்கிறான். சரி. கேட்ட அன்னைக்கு நான் காலேஜுக்கு போறேன்னு சொல்றான். நாங்களும் ஒரு மிடில் கிளாஸ் தான். சரி. இப்போ இந்த வருஷம் காலேஜ் எடுக்கல, செகண்ட் வெளியே தங்கி இருக்கேன்னு சொல்றான். சரி, வெளியே பசங்களோட தங்கி இருக்கான். அப்படி இருந்துமே காலேஜுக்கு ஒழுங்காவே போக மாட்டேங்கிறான். நாங்களும் கஷ்டப்பட்டு பேசி சொல்லியாச்சு, போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னால முடியல, போறேன்னு சொல்லி ஏமாத்துறான். இப்ப கொஞ்சம் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் சீரட்டு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குன்னு இருக்கு. அது என்னால தாங்க முடியல. ஒரே இதாட்ட வீட்டுல பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? சரிங்கம்மா. உங்க பையனை சேர்த்திருக்கீங்களா ஹாஸ்டல்ல? ஆமா, இப்ப வெளியே இப்ப ஒரு வருஷம் செகண்ட் இயர் படிக்கிறான்.
இப்ப ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான். பிஏ படிக்கிறானா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல சேர்த்திருக்கீங்களாமா? பிடெக் படிச்சான். இது நிறைய பசங்க இப்போ நீங்க தூத்துக்குடியில வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருந்திருக்காது. சென்னை வந்தோடனே அவங்க சிட்டி வந்தோடனே இந்த பேஸ்ல என்ன பண்றாங்க, இன்னும் புது உலகத்துல பாக்குற மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. இங்க சென்னை சிட்டில இருக்கிற எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, உங்க ஊர்ல இருக்கிற எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது நீங்க ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கீங்க, பைசா கட்டிருக்கீங்க, அதுக்கு அதையும் மீறி அவன் வந்து தனியா ஒரு ரூம் எடுத்து இருக்கான்னு சொல்றீங்க. ஹாஸ்டல்ல சில சமயத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், அங்க இந்த டைமுக்கு வா இந்த டைமுக்கு போ அது மாதிரி எல்லாம். சோ அந்த சாப்பாடு வந்து அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அதனால தனியா ரூம் எடுத்துக்கும் போது அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான், இஷ்டத்துக்கு இருக்கலாம். இப்ப நீங்க இந்த சிகரெட் பழக்கம் எல்லாம் வேற ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றீங்க. நீங்க இந்த வயசுல கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு தனிமையில விடும்போது இந்த சேஞ்சஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேரும் போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு சில பசங்களுக்கு. நீங்க அந்த ரொம்ப கவலைப்பட்டு அழுது நீங்க அங்கேருந்து அழறதுனால இது ஒரு தீர்வு வராது. முடிஞ்சதுன்னா நீங்க வந்து ஃபேமிலி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இங்க வாங்க. அவனை வந்து அந்த சென்னையில எங்க தங்கி படிக்கிறானோ நீங்க வந்து வீட்டுல ஒரு வாடகை வீடு எடுத்து அவனை படிக்க வைக்கலாம். அப்படி இல்லன்னா அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவா வந்து ஒரு அன்பா பேசி பாருங்க. அவனை ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, டெய்லி என்ன பண்ண இது மாதிரி விஷயம் எல்லாம் பேசுங்க. நீங்க அந்த சிகரெட் பிடிக்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க அவங்கிட்ட. அத பத்தி கொஞ்சம் பேசுங்க. அது ரொம்ப ஹார்ம்ஃபுல், அதுல இருக்கிற பின் விளைவுகள்லாம் என்ன இருக்குங்கிறத சாஃப்டா சொல்லி பாருங்க அவங்கிட்ட. கொஞ்சம் படிப்படியா பேசி பாருங்க, ஒரு அன்பை செலுத்துங்க, சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும்மா. சேமாமா, உங்களுடைய மகன் கிட்ட நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவோ இல்ல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டோ பேசாம அவருடைய நண்பர்கள்லாம் யாரு, அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட நண்பர்களா இருக்காங்க, அவர் மனசுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்களும் ஒரு ஃப்ரெண்டா இருந்து அவர்கிட்ட பேசுனீங்கன்னா நிச்சயமா எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாரு. நீங்க எடுத்து சொல்றதையும் அவர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேலம்ல இருந்து ராஜேஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. வணக்கம் மேம், சேலத்துல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு வந்து இப்ப 6 வயசு ஆகுதுங்க மேம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கான். எல்கேஜில இருந்து கொஞ்சம் நல்லாதான் படிச்சுட்டு இருந்தான். இப்போ யூகேஜி போனப்ப இருந்து சரியாவே படிக்க மாட்டேங்கிறான். படின்னு சொன்னா எதுக்குமா இத படிக்க சொல்ற, இதெல்லாம் நான் எதுக்கு படிக்கணும் சொன்னா அதை எடுத்துக்கவும் மாட்டேங்கிறான். ரொம்ப அடமெண்டா இருக்கான். அதாவது வந்து ஏதாவது சொன்னா ஏதாவது கோச்சிக்கிறான், இல்ல வீட்டை விட்டு வெளியில போறேங்கிறான். என்ன சொன்னாலும் எல்லாமே புரிஞ்சுக்கிறான். ஆனா அந்த ஒரு இதாவே இருக்கான். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல அவனோட மைண்ட் நாங்களும் டைவர்ட் பண்றோம். அப்பத்திக்கு நல்லா இருக்கான், மறுபடியும் மாறி போயிடுறான். புக்ஸ் எல்லாம் கிழிச்சிடறோம். எந்த புக் எடுத்துட்டு போனாலும் பேக்ல துருக்கி அது என்ன பண்றான்னா கிழிச்சிருக்கான். கேட்டா நான் கிழிக்கல, பக்கத்துல என் ஃப்ரெண்டு கிழிச்சான் அப்படின்னு போய் சொல்றான். அப்புறம் டேக் எல்லாம் பிச்சுட்டு வந்துடுறான். லஞ்ச் சாப்பிடுறதே இல்ல. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சொல்ற பேச்சே கேட்கவே மாட்டேங்கிறான். அவனை எப்படி எங்க வழிக்கு கொண்டுட்டு வர்றது அப்படின்னு எங்களுக்கு தெரியலங்க. சரிங்கம்மா. ஒரு சாதாரண இந்த வயசுல ஏற்படுற ஒரு சாதாரண பிரச்சனை தாங்க, பிரச்சனைன்னு கூட சொல்ல மாட்டேன். நீங்க வந்து இப்ப அதாவது கொஞ்சம் அவனோட விளையாடுறதுக்கு ஒரு தன்மை இருக்கு. படிப்பு கூட வந்து விளையாட்டோட இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ரொம்ப அவனை வந்து ரொம்ப பிரஷரைஸ் பண்ண வேண்டாம். நல்லா கேட்கறான் இந்த படிப்பு என்னன்றதுக்கு அதுக்கு வந்து விளக்கம் கொடுங்க. விளக்கம்ன்றது உங்களுடைய கண்ணோட்டத்தில இருந்து அந்த விளக்கத்தை கொடுக்காதீங்க, அவனுடைய கண்ணோட்டத்தில இருந்து விளக்கத்தை கொடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து ஒரு பிக்னிக் அழைச்சிட்டு போவாங்க ஸ்கூல்ல. அங்க வந்து சொல்லி கொடுக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பசுமரத்தாணி மாதிரி இருக்கும். ஒரு விளையாட்டு பீரியட்ல வந்து ஒரு டீச்சர் வந்து பிடி மாஸ்டர் சொல்லி கொடுக்கிற விஷயம் நல்லா பதியும். ஒரு கிளாஸ் எடுக்கும் பொழுதே வந்து அவர் ஏதோ வந்து பொதுவா வந்து பேசிட்டு இருந்தா ஓரளவு கவனிக்கிற மாதிரி பாவலா இருக்கும். அதையே ஒரு கதையா சந்தோஷமா ஒரு சிரிப்பா ஒரு ஜோக்கோட ஒரு அவனுக்கு புரிஞ்சுக்கிற பாணியில சொல்லி கொடுக்கும் பொழுது அதை புரிஞ்சுப்பான். குழந்தைங்க கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்புன்றது ஒரு கசப்பான மருந்து மாதிரி, ஒரு மாத்திரை மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். அதை என்ன பண்ணுவோம், சில சமயம் தேன்ல கரைச்சி கொடுப்போம். ஏன்னா அவன் சாப்பிடுவான், அந்த தேனுடைய ஸ்வீட்னஸுக்காக சாப்பிடுவான். அந்த மாதிரி சொல்ற விஷயத்த கொஞ்சம் அவனுக்கு பிடித்த வேற ஒரு விஷயத்தோட ஒரு கலந்து அது சொல்லுங்க. ஒரு இதுவா சொல்லுவோம். அதாவது ஒரு டோக்கன் எக்கானமின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இது வந்து நீ பண்ணினா நான் வந்து ஒரு மூவிக்கு விடுறேன், இல்ல ஒரு டிவி பார்க்க விடுறேன், உனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரேன், நீ இந்த மாதிரி 1 மணி நேரம் பண்ணினா அதாவது அவனுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது வந்து எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து டிசைர்ட் பிஹேவியர். நீங்க எதிர்பார்க்கிற பிஹேவியர் உங்களுக்கு வேணும்னா
அவன் விரும்புற பிஹேவியர் மூலமா தான் நீங்க அணுக முடியும். நீங்க பாட்டு வந்து திரும்ப திரும்ப வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துடும். ஒரு சின்ன இன்சென்டிவ் கொடுங்க. நீங்க போனஸே இப்ப வந்து நம்ம தொழிலாளர்களுக்கு கொடுக்கறாங்கன்னா அடுத்த தடவை அவங்க வேலை செய்வாங்கன்னா, ஒரு இன்கிரிமெண்டே வருஷத்துக்கு ஒரு சம்பளத்துல இருக்குன்னா அடுத்ததுல ஒரு மாதிரி வறட்சியா இல்லாம ஒரு உந்துதுதான். அந்த மாதிரி இன்சென்டிவ் ஒரு நல்லா இருக்கு சமையல் அப்படின்னு ஒரு மனைவியை பார்த்து சொல்லும்போது அதுவும் ஒரு இன்சென்டிவ் தான். பாராட்டுங்க. அவன்கிட்ட வந்து தவறுகளை மட்டும் வந்து அவனை வந்து பார்க்காதீங்க. அவன் செல்ற நல்ல விஷயங்களை பாசிட்டிவான ஆஸ்பெக்ட பாராட்டுங்க. அதற்கப்புறம் வந்து நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. ராஜேஸ்வரிமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க குழந்தைக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னே கிடையாது. பொதுவா எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி வயசுல அப்படிதான் இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி குழந்தைக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடலாம். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து செல்வி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் செல்வி. சொல்லுங்கம்மா. பேசலாமா? சொல்லுங்க. எனக்கு நாங்க கொஞ்ச நாள் திருப்பூர்ல இருந்து தொழில் பண்ணிட்டு இருந்தோம் சார். எங்களுக்கு நல்லபடியா தான் தொழில் போயிட்டு இருந்தது. பையன் இருந்தான். பையனுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. பொண்ணுக்கும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகையிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து வீட்டுக்காரு கொஞ்சம் தண்ணி ஒண்ணி அடிப்பாரா, நிறைய டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. சரி, இவங்களை விட்டு விலைக்கு நம்ம பிள்ளைங்க அவங்கவுங்க குடும்பமா இருக்கட்டுமேங்கிறதுனால பொண்ணை வந்து காலேஜ் ஜாயின் பண்ணோன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பொண்ணுக்கும் பக்கத்திலேயே கல்யாணம் பண்ணி நாத்தனார் வீட்டுல பையனுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. அப்படி இருக்கையில எங்க வீட்டுல பையன் வந்து சுறுசுறுப்பா வேலை செய்ய மாட்டாங்க சார். கொஞ்சம் பிறவிலே கொஞ்சம் சாதுவா இருப்பான். எங்க வீட்டுல வந்து எனக்கு அவங்க அண்ணன் தவறிட்டாரு. எங்கள்ல இருந்து மறுமணம் செஞ்சுக்கிறது பழக்கம். அதனால எங்க வீட்டுக்காரரு என்னைய 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் கொஞ்சம் பிரிவினையாவே பையன் மேல இருந்துட்டே இருந்தாரா. அந்த பையனும் சுறுசுறுப்பா வேலை செய்ய மாட்டாங்க. அதை வச்சே சரி ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கும். எங்களுக்குள்ள அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த குடிக்கிறதுனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து இருந்தாரு. அப்புறம் எனக்கு ஆபரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அங்க இருக்க பிடிக்காம எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். மதுரைக்கு வந்துட்டோம். அங்க வந்து இங்க வந்து இருந்தா அம்மாவுடைய சொத்துகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அங்கேயே நாங்க வீடு கட்டி திருப்பூர்ல இருக்க வீட்டை விட்டுட்டு வந்து வீடு கட்டிட்டு இங்க அம்மா அவங்க வீட்டுல இருந்தோம்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒருத்தருக்கு பாக்க பிரிவினை இல்லாம இருக்காங்க. எங்களுக்கு உடம்பெல்லாம் ஆரோக்கியமா அவரும் நல்லாயிட்டாரு, நானும் நல்லாயிட்டேன். சரி வாங்க நம்ம அங்கேயே போய் மறுபடியும் அந்த தொழிலே பண்ணலாம். இங்க இருக்கிறது கொஞ்சம் சாத்தியமா இல்ல அப்படின்னு சொன்னா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. தம்பிக்கு வந்து ஒரு டிரைவரா போய்கிட்டு இருக்காரு. தம்பி அவங்க வந்து வக்கீல், பேங்க்ல செக்ரட்டரி, இப்படி நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பையன் நம்ம சப்போர்ட் இல்லாம அங்க நல்லா அவனால வாழ்க்கைய சராசரியா பண்ண முடியாம இருக்கான். ஒரு ஆதரவு இல்லாம போவோம்னா மாட்டேங்கிறானு சார். எனக்கு போயிடலானே தோணுது. இதுல என்ன முடிவு எடுக்கலானே எனக்கு போயிடலாம். டிரைவர் வேண்டாங்கிறாரு. எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்லுங்க சார். உங்க மகன் திருப்பூர்ல இருக்காப்லையா? ஆமாங்க சார். அங்க போனா வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அவன் தனியா போய் அவன் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு எங்க தொழிலே பண்ணி பழகிட்டான். அவனுக்கு வந்து வேற வேலை செய்யறது அளவுக்கு அவனுக்கு வந்து தெரியல. கம்பெனி வேலைகள் அதெல்லாம். என்ன தொழில் பண்ணீங்க? நாங்க முறுக்கு போட்டு லைன்ல சப்ளை பண்ணுவோம் சார் கடை கடைக்கு. அவனுக்கு அந்த வேலை தான் தெரியும். அதுவும் அவன் தனிச்சு நின்று செய்யறதுக்கு முடியாம இருக்கிறான். 2 குழந்தைகள் இருக்கு. இப்பதான் வயசு அவனுக்கு 25 ஆகுது. அவனுக்கு 19 வயசு. அதாவது ஒரு நல்ல ஒரு டிபிக்கல் தாய் மாதிரி நீங்க இன்னமும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது வந்து ஒரு எல்லாமே வந்து சிரமத்தோட வாழ்க்கையை வந்து சந்திச்சு ஒவ்வொன்னா பிரச்சனைகளை வந்து தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு தீர்வையும் கண்டுபிடிச்சு 2 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவரும் நல்லா ஆயிட்டு மறுபடியும் வந்திருக்கீங்க. இருந்தாலும் இப்ப மறுபடியும் வந்து அந்த நம்மளுடைய மகனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படின்றது நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து சில சமயம் வந்து கொஞ்சம் வந்து மந்தமா இருக்கும் பொழுது, சாதுவா இருக்கும் பொழுது, வாழ்க்கையில அவ்வளவு டியூட்டியா இல்லாத பொழுது நீங்க வந்து நீங்க சப்போர்ட்டா இருக்கிறது ஒன்றும் தப்பே இல்லைம்மா. நீங்க மறுபடியும் திருப்பூர் போகலாம். ஏன்னா நம்ம வந்து அதை இன்னமும் நினைக்கிறீங்கல்ல, நம்ம வந்து நிம்மதியா இருந்தா போதும்னு நினைக்காம இன்னமும் வந்து நம்மளுடைய இருக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அதான் நம்ம எவ்வளவு காலம் நம்ம இருப்போமோ அவ்வளவு ஒரு காலம் வந்து நம்மளுடைய மகனுக்கும் மகளுக்கும் வந்து உதவிகரமா இருக்கிறதுன்றது நினைக்கிறதுல ஒரு நல்ல விஷயம். நீங்க அந்த முடிவு எடுக்கிறது திருப்பூர் போகலாம். கன்வின்ஸ் பண்ணுங்க, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு.
அவனுக்கு நீங்க ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மகனுடைய ஒய்ஃப் அதாவது மருமகளே வந்து அதை எடுத்து மறுபடியும் பண்றதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட்டா இருங்கம்மா, திருப்பூர் போகலாம், தப்பே இல்லை. நியாயமா சிந்திச்சிருக்கீங்க, சரியான முடிவு, கரெக்டான முடிவு எடுத்து நீங்க உங்களுடைய ஒரு முடிவால எல்லா வாழ்க்கையிலும் எல்லா தளங்களிலும் எல்லா நிலைகளிலும் நீங்க தான் எடுத்திருக்கீங்க. இது ஒரு சரியான முடிவு தான். மறுபடியும் திருப்பூர் போங்கம்மா. செல்விமா, நீங்க உங்க கணவர்கிட்ட எடுத்து சொல்லி அங்க திருப்பூர் போறதுனால உங்க மகன் கூட இருக்கிறதுனால என்னெல்லாம் நல்லது அவருக்கு பண்ண முடியும் அப்படிங்கறத எடுத்து சொல்லி புரிய வச்சு நீங்க அங்க அவரை அழைச்சிட்டு போலாம். எப்போ உங்களுடைய மகன் அவருடைய வாழ்க்கையை அவரே பாத்துக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருதோ அப்ப நீங்க மறுபடியும் இங்க வந்துடலாம் அப்படின்னு உங்க கணவர்கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்கம்மா. அடுத்ததா திருப்பூர்ல இருந்து சுமதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுமதி. ஹலோ, சொல்லுங்கம்மா. நானும் இதே கிட்டத்தட்ட இந்த நிலைமையில தான் இருக்கேன் மேம். சரிங்கம்மா. வந்து எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணோம். சரி. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்து அவங்க கூட இதே உடல் தாம்பத்திய உறவு இல்லாம இருக்காங்க. சரி. ஒரு 6 மாசம் வரைக்குமே அவன் பையன் என்கிட்ட சொல்லல, நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லாம இருந்துட்டான். சரி. திரும்ப இப்போ வந்து திரும்ப அந்த பொண்ணு இல்ல நாங்க நல்லபடியா தான் இருக்கோம் அப்படியே சொல்லி இருந்தது. சரி. கடைசியில டாக்டர் வரைக்கும் போய் இல்லங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரிங்கம்மா. 2 பேரும் சேர்ந்து இல்லங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஆம்பளையா இல்லையாங்கிற மாதிரி டெஸ்ட் அவனையும் பண்ணிட்டாங்க. சரி. அதனால அந்த பொண்ணு கூட போய் இவன் வாழ மாட்டேங்கிறான். எனக்கு இது ஒரு பெரிய மனவேதனையா இருக்கு. வேற உடனே இது பண்ணி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியல என்னால. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல எங்களால. சரிங்கம்மா. அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனைங்கிறது. அவங்க வீட்லயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. அது எப்படி அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையா இருக்குங்கிறது எனக்கு புரியல. இன்னொரு தாய் மனசு வந்து அந்த ஒரு பயசோட இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா தாம்பத்திய உறவு இல்லாத நிலைமையில 3/4 வீசம் வந்து பிரச்சனை ஆண்களுக்குத்தான் இருக்கும். அதாவது தாம்பத்திய உறவு இல்லாத நிலைமை அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னு சொல்லுவோம். உங்க மகன் வந்து உங்ககிட்ட சொல்லல 6 மாசமா. ஆனா நிச்சயமா நான் வந்து என்ன நினைக்கிறேன், டாக்டர் பார்த்திருக்கீங்க, தாம்பத்திய உறவு இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு என்னமோ வந்து ஒரு ஆண் அவர்கிட்டதான் வந்து பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா வந்து ரொம்ப ரேரா, அதாவது சாந்தி முகூர்த்தம் அல்லது தாம்பத்திய உறவு வந்து நடக்காததுக்கு காரணம் மிக மிக அரிதாக பெண்கள் காரணமா இருக்காங்க. நீங்க மறுபடியும் வந்து அதாவது அந்த பொண்ணுக்கு என்ன வந்து நிச்சயமா வேதனை இருக்கும், விரக்தி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அது வந்து பல ஆசைகளோட கனவுகளோட வந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நிச்சயமா இருக்கும். அதை வந்து நீங்க பிளேம் பண்ண வேண்டாம். இப்ப வந்து உங்களுடைய இது என்னன்னா, நம்ம ஒத்துக்கணுமா, நம்மளுடைய மகன் மேல இருக்கிற பிரச்சனையை ஒத்துக்கணுமான்னு நினைக்கிறதுல ஒரு தாய்க்கு ஒரு சிரமமா இருக்கும். நீங்க முதல்ல 2 பேரையும் கூப்பிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு யார்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் ஏன்னா 2 பேருக்குள்ள இருக்கிறது தான் வந்து உறவு, செக்ஸ். ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்ல, ஒருத்தர்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் போகணும். அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேண்டிய வழிமுறைகளை பாருங்க. யார் மேல பிரச்சனை இருக்கு, யார் மேல பிரச்சனை இல்ல, மற்ற விஷயங்கள்லாம் சண்டை போட வேணாம். அது வந்து உங்களுடைய நிச்சயமா முக்கியமான விஷயமா இருக்கக்கூடாது. உங்களுடைய மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை பாருங்கம்மா. அந்த பொண்ணுக்கு நிச்சயமா வந்து எனக்கு நீங்க சொன்ன விதத்துல இருந்து எனக்கு என்ன தோணுது, அந்த பொண்ணுக்கு அவ்வளவா பிரச்சனை இருக்காது. வேற பல காரணங்களால வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளா தான் இருக்கும். நீங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட, ஒரு செக்ஸாலஜிஸ்ட போய் அவசியம் பாருங்க. சுமதிமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை உங்களுடைய மகனையும் மருமகளையும் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவங்க மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமா. அடுத்ததா திருநெல்வேலியிலிருந்து நிவாஸ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் நிவாஸ். வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க நிவாஸ். நான் என்னோட மகளை பத்தி ஒரு விவரம் கேட்க விரும்புறேன். சொல்லுங்க சார். என் மகளுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு குழந்தை ஒரு 8 மாசத்துல ஒரு குழந்தை இருக்குது. அவர் வந்து தற்சமயம் ஒரு நல்ல பணியில் தான் இருக்காரு. ஆனா அவர் வந்து ஜாஸ்தி பொண்ணுகிட்ட பேசுறது வைக்கிறதா கிடையாது. அவர் வேலையை வந்து பாக்குறாரு. உடனே அவரு முடிச்ச உடனே அவரு நைட்டு படுக்க போறது இது பண்றாரு. அப்படியேதான் இருக்கிறாரு தவிர அவரோட நல்ல ஒரு கோஆபரேஷன் பேசுறது வைக்கிறதுன்னு கிடையாது. ஏன்னு கேட்டா நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருமணத்துக்கு முன்ன வந்து நான் நல்லா ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொன்னவரு தற்சமயம் வந்து
நான் வந்து ஃப்ரெண்ட்கிட்ட பேசுற மாதிரி இவன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வீட்டு தேவைகளுக்கு அதெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாரு. ஆனா மத்தபடி ஒரு சந்தோஷமாவே இல்ல. என்னோட மகளும் ரொம்ப அதை நினைச்சு வருத்தப்படுறா. எனக்கு என்ன செய்ய ஒண்ணும் தெரியல. அவளுக்கு ஒரு ஏதாவது ஆறுதலா சொல்றதுக்கு வேற மனநல மருத்துவர் அணுகலாம்னு நினைச்சேன். டாக்டர் அசோகன் சார் இதுக்கு பதில் சொல்லணும்னு விரும்புறேன். தயவுசெய்து சொல்லுங்க சார். தெரியல நிவாஸ், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க. சாதாரணமா வந்து அவங்க வந்து அவ்வளவா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. நண்பர்கள்ட்ட பேசுற மாதிரி வந்து மனைவி கிட்ட பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா நடைமுறையில அந்த மாதிரி இருக்குமான்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு முதல்ல வந்து என்னன்னா, ஆரம்ப காலத்துல செக்ஸ விடுங்க, குழந்தை பெற்றுக்கிறத விட்டுருங்க, அது ரெண்டாவது. முதல்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது என்ன வரும்னா, கணவன்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்டையும் மனைவிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்டையும் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பர்சீவ் பண்ணி, அப்புறம் சில பிரச்சனைகள் இருந்தா கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பான்மை, அது வந்து இந்த உறவை கொஞ்சம் ஸ்திரப்படுத்துது. என்ன வந்து அது அடுத்த லெவலுக்கு எந்த லெவலுக்கு வரணும்னா, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் தெரியாம நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் தெரிஞ்சு, அந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கணவனை மனைவி ஏற்றுக்கொள்வது, மனைவியை கணவன் ஏற்றுக்கொள்வது அக்செப்டன்ஸ். இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் that should lead to total acceptance. இது வந்து ஒரு வருஷத்துல வரலாம், 5 வருஷத்துல வரலாம், வராம கூட இருக்கலாம், தெரியல. என்னன்னா எந்த அளவுக்கு பொதுவான விஷயங்கள்ல அவங்க கருத்தொருமித்து இருக்கிறாங்க, இதுதான் அந்த மெரைட்டல் ஸ்ட்ரென்த்ன்றதுதான். இதுதான் அதாவது நம்ம என்ன நினைப்போம், ஒரு உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் வேற. இவங்களுக்கு மனைவிக்கு பிடித்த விஷயங்கள் கணவனுக்கு பிடித்த விஷயங்கள் ரெண்டும் வித்தியாசமா இருந்தால் கூட ரெண்டு பேருக்கும் அந்த காமன்லி ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். என்னன்னா ஒண்ணு தேர்கிட்ட நம்ம போகணும், அல்ல நம்ம வீட்டுக்கு தேர் வரணும். மனைவி வந்து கணவனுக்கு என்ன பிடித்த விஷயங்கள் இருக்கு அதை வந்து கற்றுக்கொள்ளணும். அது வந்து ஒரு டிவி பார்க்கறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. அவருக்கு வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பிடிக்கும், நமக்கு சீரியல் பிடிக்கும், இல்ல ஒரு நியூஸ் பார்ப்பாரு, நம்ம வந்து வேற இசை பாட்டு பார்ப்போம். அவருக்காக அந்த அம்மாவுக்காக சேர்ந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்வது. இருக்கும் நேரத்துல ரொம்ப நாளி லென்த்தியா பேசணும்னு கிடையாது. அந்த இருக்கிற நிமிடங்கள்ல சில தருணங்கள்ல குவாலிட்டேட்டிவா இருந்ததுன்னா சந்தோஷமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போலாம், வெட்டியா வந்து பேசிட்டு இருக்கலாம். நம்ம வந்து அதாவது ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஒரு கார் வாங்கி வீடு கட்டி பெருசா வந்து அதெல்லாம் வேற விஷயங்கள். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ரசனைகள் இதுல விட்டு கொடுத்து இயல்பா இயற்கையா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வந்ததுன்னா அதுதான் முக்கியம். உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு மாமனார்ன்ற முறையில போயிட்டு நீங்க வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட் மாதிரி நடக்கலன்னா சில உறவுகளை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அப்பாவா இருந்தால் கூட ஒரு அவங்களுக்குள்ள, ஏன்னா உறவுன்றது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது, ரியாக்ட் பண்ணக்கூடியது. அதாவது அவர் வந்து மருமகன் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டா இருந்தா கூட, அந்த ரிசர்வ்டா இருந்தா கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து ஏற்படுத்தலாம் உங்களுடைய பொண்ணு மூலமா. நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க, இயல்பா வரட்டும். ரெண்டு பேரும் வந்து ஒரு காமன்லி ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பார்த்துக்க சொல்லுங்க. இவா சார், டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே உங்க மகள் கிட்ட எடுத்து சொல்லுங்க, அவங்களும் நிச்சயமா உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததா பாண்டிச்சேரியில இருந்து லட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி. ஹலோ. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம்மா. என் பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆகுமா. சரி. விரல் சப்பிட்டே இருக்கா, விரல் வாயில வச்சுனே இருப்பா. சப்போஸ் நைட்ல அதை எடுத்து விட்டா தூங்க மாட்டா, ஒரு மாதிரி சோகமா இருக்கா. அது எப்படி நிறுத்துறது தெரியல. சரிங்கம்மா. ஷீலா, 10 வயசுல சின்ன வயசுல இருந்து இருந்தா கொஞ்சம் பரவாயில்லமா. கொஞ்சம் 8 வயசு 10 வயசுல இருந்து கொஞ்சம் கம்மியானா நல்லா இருக்கும். அத நீங்க வந்து படிப்படியா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்க. அந்த விரல் சப்பறதுனால வந்து அதுல வந்து சில பேர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வேப்பெண்ணெய் இதெல்லாம் தடவி விடுவாங்க. அந்த கசப்பை வந்து சப்பினா அது வந்து விட்டுடும், அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும்னு. அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இனிஷியலா படிப்படியா கொஞ்சம் நிறுத்திடுவா. அவளுக்கு வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ், விரலுக்கு பதில் வேற ஏதாவது கொடுத்து பாருங்க. அந்த டைம்ல பால் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த விரல் சப்பற பழக்கத்தை நிறுத்தி பாருங்க, படிப்படியா சரியாயிடுமா. அது லட்சுமிமா, உங்க மகளுக்கு இருக்கிற இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழிகள் வேற ஏதாவது எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத ஷீலா சொன்னாங்க. அந்த மாதிரியான முயற்சிகளை நீங்க பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நெல்லையில இருந்து மிஸ்ஸா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மிஸ்ஸா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. நான் டாக்டர் பேசணும். பேசலாம். சொல்லுங்க. இது என்னோட கசின் வந்து 6 மாசம் பிரெக்னன்சியா இருக்காங்க.
அவங்களுக்கு வந்து ரொம்ப தேவையில்லாத பயம், ரொம்ப சிந்தனை, படபடப்பு அப்படி இருக்காங்க. டாக்டர் வந்து இவர் மனோதத்துவ டாக்டர்கிட்ட பாருங்க அப்படின்னு அவங்க லேடி டாக்டர் சொல்றாங்க. உங்க விளக்கம் வேணும். பொதுவா பாத்தீங்கன்னா தேவையில்லாத பயம், அவங்களுக்கு ரொம்ப தேவையில்லாத பயம், ரொம்ப சிந்தனை, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. பொதுவா பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து பிரெக்னன்சி பத்தி சில பேர் வந்து பயப்படுவாங்க. முதல் பிரெக்னன்சியா இருக்கும் பொழுது அம்மாவோ அல்லது அந்த பொண்ணு வயது உள்ள இன்னொரு பெண்மணியோ அதை பத்தி சொல்லணும். குழந்தை பிறக்கும் போது அதுவும் நார்மல் டெலிவரி ஆகும் பொழுது எனக்கு வந்து சில இடங்கள்ல ஏதாவது பயமா இருக்கும், குழந்தை வந்து பிறக்கும் பொழுது இது மாதிரி ஆயிடுமோ அது மாதிரி ஆயிடுமோன்ற அனாவசியமான சந்தேகங்கள் அல்லது குழப்பங்கள் வரலாம். அல்லது நம்ம வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். உடம்ப பாத்துக்கணும், நடக்கும்போது ஒரு மாதிரி ஒழுங்கா நடக்கணும், படுக்கும்போது ஒரு மாதிரி படுக்கணும், அவசரப்படக்கூடாது. இதெல்லாம் கூட வந்து ஒரு ஆர்டினரி பயங்களை உண்டாக்கும். கொஞ்சம் சில அளவு கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா பரவாயில்ல. பயம் வந்து அதிகமான அளவுக்கு போகும் பொழுது அது வந்து கவனிக்கப்பட வேண்டும். என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த வளரிளம் பருவத்துல, அடலசன்ட் பருவத்துல அந்த ஆங்ஸைட்டி, படபடப்பு அல்லது வருத்தம் வந்து ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிக்கும். முன்பு இருந்திருக்கலாம், அது வந்து கொஞ்சம் சப்டியூடா மறைந்தும் மறையாமலும் மாரிசமான் மாதிரி கொஞ்சம் பதட்டம் முன்னாடியே இருந்திருக்கலாம். இப்போ வந்து பிரெக்னன்சில சில உளவியல் ரீதியா சில மாறுதல்கள், ரசாயன ரீதியா சில மாறுதல் வரும்பொழுது இந்த பதட்டமும் வருத்தமும் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்த வரை நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு மனநல மருத்துவரை பாருங்க. என்ன ஒரு 6 மாசம் ஆகும் பொழுது ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த கரு உருவாயிடும். முடிந்தவரை மாத்திரைகள் இல்லாமல், மாத்திரை இல்லாத சிகிச்சை, ஒரு பதட்டம் தணிப்பதற்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவா வந்து ஒரு சைக்கோ தெரப்பி மூலமா இதை மேனேஜ் பண்ணலாம். அதுவும் அதிகமா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் ஒன்னும் தப்பு இல்லை. என்னன்னா அந்த வருத்தம், அந்த பயம் வந்து வருத்தத்தோட இருக்கா கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. அம்மா வீட்டுல வந்து கர்ப்பம் வந்து ஏன் பிரெக்னன்சி வந்து டெலிவரி நடக்கணும்னா ஒரு சப்போர்ட் இருக்கிறதால தான். அம்மா வீட்டுல எப்படி வேணாலும் படுக்கலாம், அம்மா என்ன திட்டினாலும் நமக்கு உரைக்காது. அந்த இதுக்காக தான் டெலிவரிக்கு அப்புறம் இந்த பதட்டமோ வருத்தமோ அதிகமாகிற பட்சத்துல அவசியம் மனநல மருத்துவரை பார்க்கலாம். நீங்க முதல்ல பாருங்க, பார்த்துட்டு மாத்திரை இல்லாமல் ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியுமா? சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து இல்ல ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறது, ஒரு மியூசிக்கை கேட்கறது, 4 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, குழந்தைய பத்தி ஒரு சந்தோஷமா ஒரு கற்பனையான எண்ணத்துல திளைத்திருப்பது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்று வழிகளா இருக்கும். அவசியம் பாருங்கம்மா. இது பயப்படக்கூடிய பெரிய அளவு பிரச்சனை எதுவும் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற அனாவசியமான பயத்துக்கான காரணம் என்ன, அதெல்லாம் எப்படி போக்கலாம், ரிலாக்ஸ் பண்றதுக்கான சில வழிமுறைகளையும் டாக்டர் சொன்னாரு. இது எல்லாத்தையுமே நீங்க மனசுல எடுத்துக்கோங்க. அது போக ஒரு மருத்துவரையும் நீங்க அவங்கள அணுக சொல்லலாம். அடுத்ததா சென்னையில இருந்து பிரியா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ, சொல்லுங்க பிரியா. மேம், எங்க மாமா வந்து ஒரு தப்பான அஃபேர் வச்சுக்கிட்டாரு. சரி. அது வந்து எங்க அத்தை வந்து பாத்துட்டாங்க. பாத்துட்டு இப்ப தனியா வந்துட்டாங்க, வீட்டை விட்டு பிரிஞ்சு. சரி. இப்ப வந்து அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அழுதுட்டே இருக்காங்க. இது ஒரு 4 months பேக் நடந்தது. சரி. அப்பையில இருந்து ரொம்ப டிப்ரெஷன், அழுதுட்டே இருக்காங்க. அப்புறம் எங்க மாமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி தப்பான இதெல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க மாமாவை பத்தி. ரொம்ப பிரச்சனை இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் மாமாவை பத்தி ஃபுல்லா தப்பா பேசிட்டே இருக்காங்க. இன்னும் பயங்கரமா ஒரு நாளுக்கு நாள் போக போக அவங்களோட கோவம், டிப்ரெஷன் வந்து கோவமா பயங்கரமா மாறி ரொம்ப பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. எப்பயுமே அழுதுட்டே இருக்காங்க. கவுன்சிலிங் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்லயே யார்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. சரிங்க பிரியா. ஷீலா, உங்க அத்தைய வந்து கொஞ்ச நாள் டிப்ரெஷன் ஸ்டேட்னு சொல்றீங்க, தூங்குறாங்களா நைட்டு? இல்ல மேடம், சரியா தூங்குறதே இல்ல. கொஞ்சம் தூக்கம் தான் வந்து பாதிப்பு அடையும் இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்ல போகும்போது. சாப்பிடுறாங்களா, தூங்குறாங்களா, அதெல்லாம் பாருங்க. கொஞ்சம் வந்து ஒரு மென்டல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆதரவா அத்தைக்காக பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜென்ரலி அம்மா பொண்ணு தான் இது மாதிரி பேசுவாங்க. ஒரு மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க அத்தைக்கு, பிசிக்கல் சப்போர்ட்டும் மென்டல் சப்போர்ட் கொடுங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் இதை பத்தி பேசி பாருங்க, இது மாதிரி மாமா பண்றாரு இந்த விஷயம். ஏன்னா நீங்க வந்து அதை டீல் பண்றதும் உங்க ஹஸ்பண்ட் டீல் பண்ற விதம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அப்பா வந்து கொஞ்சம் பையனுக்கு பயப்படலாம். சோ அவரை வந்து இதை வந்து டீல் பண்ண சொல்லுங்க, மாமனார் கிட்ட பேச சொல்லுங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆபீஸ்ல போய் பேச சொல்லுங்க.
அத்தைக்கு வந்து சப்போர்ட் மட்டும் கொடுத்துருங்க. இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, கவலைப்படாத, கொஞ்ச நாள் சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவா மட்டும் பேசிட்டு இருங்க. ரொம்ப மீறி உங்க அத்தை வந்து ரொம்ப ட்ரபிள் ஆறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, மற்ற விஷயம் எல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது கொஞ்சம் டாக்டர் கிட்டயும் அழைச்சிட்டு போங்க. கொஞ்சம் மாத்திரைகள் கொடுப்பாங்க. கொஞ்சம் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் வந்து இறங்கும் போது அவங்களுக்கு புரியற தன்மை கொஞ்சம் வரும். இப்ப அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மையில இருக்காங்களா இருக்கும். கொஞ்சம் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. பிரியா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி உங்க மாமா கிட்ட எடுத்து சொல்லுங்க. அது போக உங்களுடைய அத்தை இப்போ ரொம்ப டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அவங்களையும் நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் அதுக்கான சிகிச்சைகள் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அடுத்ததா மயிலாப்பூர்ல இருந்து சீதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சீதா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு 41 இயர்ஸ் ஆகுது. சரி. மேரீடு 20 இயர்ஸ்ல பையன் இருக்கான். சரி. ஒரு 3 வருஷமாவே ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு பயத்துல அவஸ்தைப்பட்டு இருக்கேன். அப்புறம் ரீசெண்டா என்னன்னா, ஏதாவது டிவில ஏதாவது ஒரு ட்ராஜடி, ஏதாவது லைவ்ல நியூஸ்ல ஏதாவது பார்த்தா அந்த இடத்துல என்னுடைய பையனையோ என் ஹஸ்பண்டையோ இமேஜின் பண்ணி ரொம்ப பயப்படுறேன். ஏதாவது ஒரு ட்ராஜடியோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் எது பார்த்தாலும் ஒரு பயம். அது நம்ம பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம். அதோட சேர்ந்து ரொம்ப ஷேம்ஃபுல் தாட்ஸ். என்ன சொல்றதுன்னா, வேற ஐ மீன் ஓசிடி மீட்ஸ் ரிலிஜன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்க்ரப்லோசிட்டின்ற ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கு. ஐ இமேஜின் ரொம்ப ஷேம்ஃபுல் தாட்ஸ் அபவுட் காட்ஸ். அது ரொம்ப தப்பு. நான் ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்ந்தவா, ரொம்ப டிவோஷனலா இருந்து நிறைய விஷயங்கள் 4 பேருக்கு டீச் பண்ற ஸ்டேஜ் இருந்தேனா, நானே அப்படிலாம் ஒரு மரியாதை இல்லாம பகவான் நினைக்கிறது, இன்சல்ட் பண்ற மாதிரி இன்னும் ரொம்ப 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 சிம்பிள் தாட்ஸ் எல்லாம் இருந்தது. அது எனக்கு எப்படி வெளியில யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. அது ஆஃப் லேட்டா ஒரு 6 மாசமா ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் வீட்டுல தனியாவும் இருக்கும் பயமா இருக்கு. பகல்ல கூட ஏதோ ஒரு சம்மன் ட்ரைங் டு மிஸ்யூஸ் மீன்ற மாதிரி ஒரு மதியம் கொண்டாய் கழுத்து தூங்கலன்னா ஏதோ ஒரு வெயிட்டா ஒரு உருவம் வந்து அப்படியே கழுத்து நெரிச்சு என்ன கொள்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு உணர்வு இருந்தது. நான் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணோம்னா ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஹெச் போயிருந்தேன். அங்க டாக்டர் ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்தாரு. அந்த மாத்திரை எல்லாம் நெட்ல பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஏதோ பைத்தியம் சாப்பிட்ற மாத்திரை. 2வது அந்த மாத்திரைகள் எல்லாம் நிறுத்தின உடனே திருப்பி L/2 ஸ்கொயர் 1 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆயுர்வேதால போய் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கேன் டேப்லெட்ஸ். ஒரு 20% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் ஸ்டில் அந்த பயம்ன்றது போல இந்த ஓசிடில இருந்து ஷேம்ஃபுல் தாட்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வரணும்ன்றது புரியல. அதோட நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பகவான்கிட்ட மன்னிப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. மோட்சம் கிடைக்குமான்றது விஷயம் வேற. இன்னொன்னு, இது எனக்கு மட்டும் தானா இல்ல இந்த மாதிரி ஏற்படக்கூடிய விஷயம் உண்டு இருக்கா? லேடி டாக்டர் சொன்னாங்க, இது வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல உனக்கு இருக்கு, இப்படிதான் இருக்கும், ஒன்னும் பயப்படாதுன்னாங்க. நான் 22 இயர்ஸா டயபெட்டிக்கா இருக்கேன். 2 இயர்ஸ் முன்னாடி என் அம்மாவை தொலைச்சிருக்கேன். 2வது வீட்டுல ஒரு பிரச்சனை போது ஹஸ்பண்டுடைய பிரதர் வந்து ரொம்ப கர்ஸ் பண்ணாரு. இதெல்லாம் சேர்ந்து எனக்குள்ள இருக்கிற பயமானு எனக்கு தெரியல மேடம். டாக்டர் என்ன சொல்றாரு, டாக்டர் ஷோக் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கலாம். உங்களுக்கு இருக்கிறது வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம். அதாவது பயம் கூட நீங்க வந்து ஒரு பொருளை பார்த்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி பயப்படல, அந்த மாதிரி நிகழ்ந்துடுமோன்ற ஒரு எண்ணம். இப்ப கடவுளை பத்தி பகவானை பத்தி ஒரு எண்ணம் வந்து நீங்களா இன்டென்ஷனலா பிளான் பண்ணி ப்ரீமெடிடேட் பண்ணி நினைச்சு பண்ணல, அதுவா வந்து மனசுல வருது. உங்களுடைய எண்ணம் உங்களை மீறி அந்த எண்ணம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வந்து இருக்கு. ஒரு கம்பல்லிங்கா வந்து இருக்கு. இது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஓசிடி வந்து நினைச்சு பார்க்க முடியாத அசிங்கமான தாட் வரும். அதாவது ஒரு மலத்தை மெரிச்சிடுற மாதிரி, அல்லது ஒரு மனுஷனுடைய பிரைவேட் ஜெனிட்டல்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்ற மாதிரி, இல்ல கடவுள் வந்து நியூடா இருக்கிற மாதிரி, கடவுளை பத்தி தப்பான கெட்ட வார்த்தைகள், அது வந்து இல்லாட்டி ஒரு இம்பல்சிவா கூட ஒரு திடீர் கெட்ட வார்த்தை சொல்ல முடியும். ஏதாவது ஒரு சீனோட ரிலேட் பண்ணி இது வந்து நடந்துருமோ அப்படின்றது அந்த நிமிஷத்துல அந்த எண்ணம் வர்றது எல்லாருக்கும் ஏற்படும். ஆனா அந்த நிமிஷத்துல தாண்டி அந்த எண்ணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வேற விஷயத்துல டைவர்ட் பண்ணலாம். பட் ஓசிடியில டைவர்ட் பண்ண முடியாது. மறுபடியும் வந்து இருக்கும். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சில சமயம் நமக்கே சில பேருக்கு வந்து செக்ஷுவல் தாட் வரும். ஒரு லேடிக்கு வந்து கணவரோட இருக்கும்போது வேற ஆண்களை பார்க்கும்போது வேற மாதிரி வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது. அந்த அம்மா நிம்மதியா நினைக்கல, அந்த அம்மாவை மீறி வருது. இதுல என்ன நினைப்பாங்க, ஒரு குற்ற உணர்ச்சி அதிகமா ஆகிடும். நம்ம வந்து கடவுளை பத்தி இந்த மாதிரி நினைக்கிறோமே, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில கடவுளை நம்புற ஒரு எனக்கு ஏன் இந்த மாதிரி வருது, நான் கெட்டவளா, நான் மோசமானவளா, இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவீங்க.
எக்கச்சக்கமா சென்சிட்டிவா இருப்பீங்க. ஒரு அனாலிசிஸ்ல நீங்க வந்து ஒரு எக்ஸசிவ் அனாலிசிஸ் இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரவாதம் மாதிரி போய்கொண்டே இருக்கும். இடியாப்பத்துக்கு வந்து எந்த பக்கம் வந்து ஆரம்பம் எந்த பக்கம் முடிவுன்னு தெரியாது. இது வந்து நிச்சயமா மாத்திரைகள் வந்து ஒரு இந்த மூளைகள்ல நரம்பு திசுக்கள்ல இருக்கிற ரசாயன மாறுதல்களால ஒரு ஜெனட்டிக்கா கூட வரலாம். மாத்திரைகள் கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு மன பிரச்சனை, மன வியாதின்னு கூட சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் தொடர்ந்து இருக்கலாம். சில சமயம் எபிசாடிக்கா வந்து போய் வரலாம். உடம்புல ரசாயன மாறுதல் எப்பப்பெல்லாம் மாறும் பொழுது, ஒரு டயபெட்டிஸ் ஆகும் போது, ஒரு மெனோபாஸ் ஆகும் பொழுது, அல்லது ஒரு பிரெக்னன்சி ஆகும் பொழுது, இது கொஞ்சம் மேல மண்ணுல இருந்து மழை பெஞ்சு மேல எட்டி பார்க்கிற ஒரு சின்ன செடி மாதிரி வரலாம். முதல்ல நீங்க மாத்திரைகளை சாப்பிடுங்க. ஜிஹெச்ல கொடுக்கிற மாத்திரைகள் நல்ல மாத்திரைகள், அது வந்து நிச்சயமா கிடையாது. நெட்ல போய் பார்க்காதீங்க. நெட்ல நீங்க சாதாரண ஒரு நல்ல ஒரு பி காம்ப்ளெக்ஸ் கூட சைடு எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரைக்கு எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. அனாவசியமா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாத்திரையை சாப்பிட்டா இது மனவியாதி, மன பிரச்சனை, இந்த மாதிரி. அதாவது இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு, குழந்தைகளுக்கு இருக்கு, டாக்டர்களுக்கு இருக்கு, ஒரு அரசியல்வாதிகள் இருக்கு, நடிகர்களுக்கு இருக்கு. இதுல வந்து யாருக்குமே இம்யூனிட்டி கிடையாது. அப்செஷன் வந்து ஒரு +2 படிக்கிற பையனுக்கு அப்செஷன் இருக்கு. அப்செஷன் ஒரு நல்ல குவாலிட்டின்னு கூட சொல்லுவேன். முடிஞ்ச அளவு ஒரு படிப்புல இருந்ததுன்னா அவன் தீவிரமா படிப்பான். 100க்கு 110 கூட வாங்குறதுக்கு அளவுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். பட் ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது வந்து உங்களுக்கு மட்டும் ஏதோ வந்து ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டிக்மடைசிங் ப்ராப்ளம் மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கே கூட கொஞ்சம் இருக்கலாம். ப்ராப்ளி கண்ட்ரோல்டா இருக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். மாத்திரைகள் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அதுக்கு வந்து மாத்திரைகள் சாப்பிட்டு விட்டு ஒரு எண்ண மாற்று சிகிச்சை மாதிரி ஒரு கற்பனையா ஒரு சந்தோஷமா நீங்க வந்து ஒரு மாறுதல்ல அந்த எண்ணத்தை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அல்லது நீங்க அந்த எண்ணம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதை விட அந்த எண்ணத்துக்கு நீங்க கொடுக்கிற ரியாக்ஷன் இருக்குல்ல, ரெஸ்பான்ஸ், அது கொடுமையானது. அதை கொஞ்சம் மாத்துங்க. அதனுடைய இன்டென்சிட்டியை குறைச்சிங்கன்னா 4ஆம் வட்டத்துல போய் வந்து அது மனசுல இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருந்துகளை கண்டிப்பா சாப்பிடணுமா நீங்க. கீதாமா, டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படாம, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மாத்திரைகளை நீங்க சந்தேகப்படாம எடுத்துக்கோங்க. தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனையில இருந்து நிச்சயமா நீங்க வெளிவரதுக்கான வாய்ப்பு 100% இருக்குமா. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குவீங்க. நன்றி டாக்டர் அசோகன். நன்றி ஷேர். காத்துல பறக்கிற பட்டம் நூல் மேல இருக்க நம்பிக்கையில பறக்கும். அந்த நூல் பிடிச்சிருக்கிற விரல் மேல இருக்க நம்பிக்கையில பட்டத்தை பறக்க வைக்கும். இப்படி நம்பிக்கை எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பை உண்டாக்கும். நம்பிக்கை இழந்து எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சா சுத்தி நடக்கிற எல்லாமே நமக்கு எதிராதான் தெரியும். சரியான நம்பிக்கையால வாழ்க்கையை அமைதியாக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.